Bothie Park, NEET and G Academy. Your dream, our mission. Hi everybody, welcome to Bothie Park NEET Academy திருவண்ணாமலை. நான் உங்கள் பயாலஜி சார் ஜெயக்குமார். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான் கிங்டம் அப்படின்ற சாப்டர்ஸ் 11th இருந்து டாப் 10 கொஷின்ஸ் MCQ நம்ம சால்வ் பண்ண போறோம். நீட் 2026ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் தான் இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீட் 2025ல இந்த சாப்டர்ஸ்ல இருந்து 5 வினாக்கள் கேட்கப்பட்டது. சரிங்களா? ஸோ இன்னைக்கு என்ன சாப்டர்ஸ்ல இருந்து என்ன டாபிக்ல இருந்து நம்ம கொஷின்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெரிடோஃபைட்ஸ், அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஜிம்னோசம்ஸ்ல தான் நீங்க நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சாப்டர் வைஸ் கொஸ்டின்ஸ் வேணும், இல்லைன்னா மார்க் டெஸ்ட் வேணும், லைவ் ரெக்கார்டர் வெர்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய போதி பார்க் நீட் அகாடமியோடைய ஆப்பை நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ அதில் உங்களுக்கு இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடைக்க சான்சஸ் இருக்குது. டெய்லி லைவ் செஷன்ஸ் இருக்குது, ரெக்கார்டட் வீடியோஸ் கிடைக்கலாம். ஸோ மார்க் டெஸ்ட் சீரியஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், இன்ஸ்டன்ட் லைவ் டவுட் சப்போர்ட்ஸ் அண்ட் தென் அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ஆப்பில் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 81லேருந்து 90 பயோடோஸோடைய 1000 கொஷின்ஸில் நீங்கள் பார்க்க போகிற கொஷின்ஸ் வந்து 81லேருந்து 90th கொஷின்ஸ் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பிளான் கிங்டம் பார்ட் 3 வீடியோஸ் தான் பார்க்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 81st கொஸ்டின்ஸ். கம்ப்ளீட் த ஃபாலோவிங் சார்ட் பை செலக்டிங் த கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் யர் ஃபென். சார், ஃபென் ஆஸ்டைல்ஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெரிடோஃபைட்ஸ். ஸோ டெரிடோஃபைட்ஸில் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் வந்து ஃபர்ஸ்ட் டெரெஸ்ட்ரியலில் வாஸ்குலரைஸ்டு பிளான்ட்ஸ் எவல்யூஷன்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரிடோஃபைட்ஸில் வருவாங்க. ஸோ ஆஸ்டைல்ஸ், ஃபென்ஸ் அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குதுல. ஸோ இந்த ஃபென் அப்படின்றது டெரிடோஃபைட்ஸ்குள்ளே வந்துருக்கு. ஸ்போரோஃபைட்ஸ். ஸோ ஸ்போரோஃபைட்ன்றது என்னது? எப்பயுமே ஸ்போரோஃபைட் அப்படின்றது 2n ஸ்டேஜ் சொல்லுவோம். ஸ்போரோஃபைட்ன்றது 2n ஸ்டேஜ். ஸோ இது என்னது? ஸ்போரோஃபில். இந்த ஸ்போரோஃபைட்டுக்குள்ள என்ன இருக்கு? ஸ்போரோஃபில். சரி, இந்த ஃபில் அப்படின்னா லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் அர்த்தம். ஸ்போரோஃபைட்ல இருக்கக்கூடிய லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இஸ் கோயிங் டு பி தட் ஒன் 2n தான். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஸ்போர். ஸ்போர்னா இஸ் இட் கோயிங் டு பி லைக் திஸ், தட் இஸ் ஏ செக்ஷுவல் ஸ்போர் அப்படின்னு சொல்ற மாதிரி, இல்லைன்னா செக்ஷுவல் ஸ்போர். 2 விதமான ஸ்போர்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? ரைட். ஸோ இது வந்து என்னதுன்னா செக்ஷுவல் ஸ்போர்ஸ், ஹேப்ளாய்ட் ஸ்போர்ஸ். ஸோ இப்போ இந்த ஏன்ற இடத்துல இந்த 2nன்றவங்க என்ன மாறணும் அப்படின்னா என்ன டிவிஷன்ஸ் போவாங்க? டெஃபினட்டா உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா 2n வந்து என்ன மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன டிவிஷன்ஸ் போனோம்? மியாசிஸுக்கு போனோம். மியாசிஸ் அப்படின்றவங்க ரிடக்ஷன் டிவிஷன் 2n ஸ்டேஜில் இருக்கிறவங்க என்ன ஸ்டேஜுக்கு மாறுவாங்க? n ஸ்டேஜுக்கு போவாங்க. ரைட். ஸோ இந்த ஸ்போர் வந்து ஜெர்மினேஷன் ஆகுது. இது n தான். n வந்து ஜெர்மினேட் ஆனா உங்களுக்கு கிடைக்க போறது என்ன தான் கிடைக்கும்? n தான். ஸோ 2n இருந்து ஜெர்மினேட் ஆனாங்கன்னா 2n, n இருந்து ஜெர்மினேட் ஆகிறாங்கன்னா n தான். ஸோ இதை நம்ம என்ன சொல்றோம்? ப்ரோ தாலஸ். தாலஸ்னா என்ன அர்த்தம்? இஸ் இட் கோயிங் டு பி தட் வெல் டெவலப்டு ஸ்ட்ரக்சர்ஸ், தட் இஸ் ரூட், ஸ்டெம், லீஃப் அந்த மாதிரி வெல் டெவலப்டு ஸ்ட்ரக்சர் இல்லாதவங்க நம்ம என்ன சொல்லுவோம்? தாலஸ் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, தாலஸ். ஸோ இந்த ப்ரோ தாலஸ் வந்து யாரை ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா கேமிட்ஸை ப்ரொடியூஸ் பண்றாங்க. எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க, n ஸ்டேஜில் இருக்கிற செல் என்ன பண்ண மாட்டாங்க? மியாசிஸ் போகவே மாட்டாங்க. எப்பயுமே மியாசிஸ் அப்படின்றது எந்த செல்லுக்கு மட்டும்தான் பொருந்தும்? 2n தான். 2n செல் வந்து டிவிஷன் போவாங்க. ஆனா ப்ரொடக்ஷன் ஆகிறது என்னது? n அப்படின்னு சொல்லக்கூடிய ஹேப்ளாய்ட் செல் தான் ப்ரொடக்ஷன் ஆவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ப்ரோதாலஸ் வந்து என்ன டிவிஷன் போனா கேமிட்ஸ் கிடைக்கலாம்? கேமிட்ஸ்ன்றது என்னது? n. ஓகேவா? இதுவும் n. அப்போ என்ன டிவிஷன் போவாங்க? மைட்டாசிஸ் போவாங்க. மைட்டாசிஸ் அப்படின்றது என்னது? ஈக்குவேஷன் டிவிஷன். பெரும்பாலும் 2n ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்க நடப்பாங்க. எதர் தே வில் கோ ஃபார் தட் n ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கும் டெஃபினட்டா இந்த மைட்டாசிஸ் அப்படின்றது பொருந்தும். ஸோ இப்போ n ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ மைட்டாசிஸ் போனாங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? n செல் கிடைக்கும். அதுவே 2n ஸ்டேஜில் இருந்தாங்கன்னா 2n சொல்லிட்டு 2 செல் கிடைக்கும். மைட்டாசிஸ் போனீங்கன்னா 2 செல்லு, மியாசிஸ் போனீங்கன்னா 4 செல். ஸோ இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஏன்றது என்ன, பின்றது என்னன்னு கேட்டாங்க. ஏன்றது என்னது? மியாசிஸ். ஸோ மியாசிஸ் எங்க வருது பார்க்கணும்? மைட்டாசிஸ் வராது, மைட்டாசிஸ் வராது. ஈக்குவேஷனல் டிவிஷன் அப்படின்றது என்னது? மைட்டாசிஸ். ஏன்னா என்ன பிளாய்டு இருக்கோ அதே பிளாய்டில் தான் டிவிஷன்ஸ் நடக்கும். அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்? மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷன் மியாசிஸ் அப்படின்றது தான் ஏக்கு பொருந்தது. கரெக்ட். ஸோ அடுத்தது பின்றது மைட்டாசிஸ். அப்போ 81st கொஸ்டின்ஸ்க்கு வந்து என்ன வந்துடும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் 82வது வினா. ஸோ ஐடென்டிஃபை த ஃபிகர் கிவன் பிலோ அண்ட் செலக்ட் த இன்கரெக்ட் ஆப்ஷன்ஸ். ஓகே. ஸோ கொடுத்துருக்கிறது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வினியா. வாட் இஸ் இட்? சால்வினியா. என்ன படம் அது? சால்வினியா படம். ஸோ எதில் வருவாங்க? டெரிடோஃபைட்ஸ். வாட் இஸ் இட்? டெரிடோஃபைட்ஸ். ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இது எல்லாமே என்னது? ஸோ ரூட். ஸோ எங்கே இருக்கிற மாதிரி இருக்கு?
ஸோ தண்ணியில் இருக்கிற மாதிரி இருக்கா? இஸ் இட் ரைட்? வாட்டரில் இருக்கிற மாதிரி இருக்கு டெஃபினட்டா. ஓகே, ஸோ அக்வாட்டிக் டெரிடோஃபைட்ஸ், எஸ் சார், கரெக்ட். ஸோ ப்ரொடியூசர் 2 kinds ஆஃப் ஸ்போர்ஸ், எஸ் சார். என்ன சார் அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 different types ஆஃப் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. இதனால நம்ம என்ன சொல்றோம்? ஹெட்டிரோஸ்போரஸ் சொல்றோம். என்ன சொல்றது? ஹெட்டிரோஸ்போரஸ். ஸோ அக்கரன்ஸ் ஆஃப் ப்ரோதாலஸ். ஸோ இதுல ப்ரோதாலஸ் அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ஸுக்கு புக்ல 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து செலாஜினெல்லா. வாட் இஸ் இட்? செலாஜினெல்லா. டெரிடோஃபைட்ஸ்ல செலாஜினெல்லாவும் ஈக்குவசெட்டம் இவங்க 2 பேரும் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோதாலஸ் அப்படின்ற ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ப்ரோதாலஸ்ன்றது இந்த சால்வினியாவுக்கு பொருந்தாது, ஸோ அப்போ இதான கேட்டிருக்காங்க இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படி கேட்டுறாங்க. ஓகேவா? நல்லா பார்க்கணும், கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும்போது இன்கரெக்டா கரெக்டா அப்படின்ற இன்ஃபர்மேஷனை பார்க்கணும். ஷோஸ் சீட் ஹேபிட்ஸ். ஸோ இவங்க வந்து ஹெட்டிரோஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுனால கண்டிப்பா என்ன இருப்பாங்க? சீட் ஹேபிட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வெளிப்படுத்துவாங்களான்னா கண்டிப்பா வெளிப்படுத்துவாங்க. அவங்க தான் வந்து அந்த முன்னோடினே சொல்லுவாங்க. விதை உருவாக்கத்தின் விதை பழக்கத்தின் முன்னோடி என அழைக்கப்படுவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரிடோஃபைட்ஸ்ல இருக்கக்கூடிய சால்வினியா. ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஆர்ஸ்டைல் அண்ட் ஃபென்ஸ். ஆர்ஸ்டைலும் ஃபென்ஸும் என்ன எதுக்குள்ள வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் இட் கோயிங் டு பி தி ரைட்? டெரிடோஃபைட்ஸ். ஓகே, குதிரைவாளிகளும் பேரணிகளும் சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. எதை சார்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரிடோஃபைட்ஸை சார்ந்தவங்க. ஆர் வாஸ்குலார் கிரிப்டோகேம்ஸ். பூக்கும் மாசம்னா பூக்காதவங்களுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க? கிரிப்டோகேம்ஸ். நான் ஃப்ளவரிங், பூ பூக்காது. அதுக்கு அடுத்தது வாஸ்குலார், எஸ் சார். டெரிடோஃபைட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் என்னது? வாஸ்குலரைஸ்டு பிளான்ஸ். உங்ககிட்ட தானே இருப்பாங்க சைலம் ஃப்ளோயம் அப்படி சொல்லுவாங்க, வாஸ்குலரைஸ்டு பிளான்ஸ். ஸோ ஹேவ் ஏ டாமினன்ட் ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ், எஸ் சார். ஸோ பிரயோஃபைட்ஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு என்ன வருவாங்க? டாமினன்ஸா கேமிட்டோஃபைட்ஸ் வருவாங்க. டெரிடோஃபைட்ஸ்ல கண்டிப்பா ஸ்போரோஃபைட் தான் டாமினன்ட் ஃபேஸ், கரெக்ட். ஸோ லேக் ஆர்கிகோனியா, தவறு. ஆர்கிகோனியம் ஆந்த்ரிடியம் 2மே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, இது இல்லைன்றதுனால தவறு. ப்ரொடியூசஸ் சீட்ஸ். ஸோ எக்ஸாக்ட்லி சீட் ஹேபிட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. விதை உருவாக்கத்தினுடைய முன்னோடிகள் சொல்லுவாங்கன்னா விதை சொல்ல மாட்டாங்க. ஸோ ப்ரொடியூசர் சீட்ஸ் அப்படின்றது வராது. ஸோ இப்போ இங்கே ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏவும் பியும் கரெக்டு. ஸோ ஏஎன்சி வராது, பிஎன்சி வராது, ஏஎன்பி அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ பிஎன்டி வராது. ஓகேங்களா? ஸோ 83க்கு வந்து தேர்ட் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் 84th கொஸ்டின். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் ஃபார் தி செலாஜினெல்லா? வாட் இஸ் இட்? செலாஜினெல்லா, ரைட். செலாஜினெல்லா இஸ் கமிங் அண்டர் தி டெரிடோஃபைட்ஸ். டெரிடோஃபைட்ஸ்ல பிலாங்ஸ் டு த கிளாஸ் டிரோப்சிடா அப்படி சொல்லிக்கிறாங்க. டிரோப்சிடா, பிஎன் சைலன்ஸ் சொல்லுவாங்க, டிரோப்சிடா அப்படி சொல்லுவாங்க, கிடையாது. இது எதுக்கு கீழே வருவாங்கன்னா லைகோப்சிடா கீழே வருவாங்க, லைகோப்சிடா. ஓகே, ஸோ அப்போ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்க. ஸோ பிலாங் டு த கிளாஸ் டிரோப்சிடான்றது தவறு. ஸோ நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, அந்த டிரோப்சிடா லைகோப்சிடா போன்ற கிளாஸஸ் எல்லாமே டெரிடோஃபைட்ஸ்ல தெளிவாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே நீங்கள் பிக் பண்ணிட்டு டக்குன்னு அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஏன்னா நீங்கள் டைம் சேவிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபாஸ்ட்டாக போகிறது ப்ளஸ் வந்து அது மட்டும் இல்லாமல் அக்யூரேசியாக போகிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பொறுத்த அளவுக்கு. ஆஸ் அ பிரசன்ஸ் ஆஃப் ஸ்டொபிலைஸ் அண்ட் கோன், எஸ் சார் இருக்கும். ஃபார்ம்ஸ் 2 kinds ஆஃப் ஸ்போர், எஸ் சார் இருக்கும். ஸோ ஷோஸ் த ஈவென்ட்ஸ் ப்ரிகாசஸ் டு த சீட் ஹேபிட் இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ செலாஜினெல்லான்றது லைகோப்சிடாக்கு போவாங்க, டிரோப்சிடாக்கு கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் 85th கொஸ்டின். ஸோ ப்ரோதாலஸ் ஆஃப் டெரிடோஃபைட்ஸ் இஸ். ப்ரோதாலஸ் அப்படின்றது என்ன சார் அப்படின்னா இந்த கேமிட்டோஃபைட்ஸ் உருவாக்குறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருப்பாங்க, அதுக்கு பேர் தான் ப்ரோதாலஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ப்ரோதாலஸ் ஆஃப் த டெரிடோஃபைட்ஸ் ஸோ எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலார். எப்படி? மல்டி செல்லுலார். ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுவாங்களா? எஸ். ஃப்ரீ லிவிங் பண்ணுவாங்களா? எஸ். புக் லைன்ல படிச்சுன்னா நல்லா ஞாபகம் இருக்கும். ப்ரோதாலஸ் அப்படின்றது டெரிடோஃபைட்ஸ்ல இஸ் இட் கோயிங் டு பி தட் ஃப்ரீ லிவிங், தனித்து வாழ்வாங்க, இதான் ரொம்ப கீ பாயிண்ட்ஸ். அண்ட் தென் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுவாங்களா? எஸ், ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இது யூனிசெல்லுலாரா மல்டி செல்லுலாரா அப்படின்னா மல்டி செல்லுலார், மல்டி செல்லுலார். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இங்க என்ன கொடுத்துறாங்க? ஆப்ஷன் யூனிசெல்லுலார் கொடுத்துறாங்க, வராது. மல்டி செல்லுலார், வெரி குட், கரெக்ட். ஸோ அண்ட் தென் லார்ஜ் அப்படின்றது வராது, ஸ்போரோஃபைட் வராது, அது என்னது? கேமிட்டோஃபைட்ஸ். ஸோ அப்போ 85க்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி தட் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 86. So seed habit considers an important steps in evolution present in. So seed habits அப்படின்றது என்ன சார் அப்படின்னா ஸோ எப்படி வந்து ஒரு பாலன் கிரெயின்ஸ் போயிட்டு ஓவியூல் கூட போய் ஃபியூசன் ஆகி எம்ப்ரியோ சாக் கூட எக்ஸெல் கூட ஃபியூசன் ஆகிட்டு சைகோட் உருவாகி ஓவியூல் வந்து சீடாகவும் ஓவரி வந்து
ஃப்ரூட்ஸாகவும் மாறக்கூடியதை நம்ம என்ன சொல்றோம், சீட் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சீட் அப்படிதான் சீட் அப்படின்னு சொல்றோம். சரியா, ரைட். அந்த ஜைகோட் வந்து மல்டிப்ளை ஆகி எம்ப்ரியோ மாறி, ஸோ அதை சுற்றி வந்து சீட் கோட் உருவாகி சீடு உருவாகுவாங்க. ஸோ அந்த சீட் ஹேபிட் கன்சிடர் அஸ் ஏ இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இன் எவல்யூஷன். பரிணாமத்தில் ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னா யாரு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா டெஃபினட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் ஏன்னா இதுக்குள்ள முன்னாடி கொஸ்டின் பார்த்துருப்போம் நம்ம. டெரிட்டோஃபைட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க அப்படின்றது, ரைட்டா? ஸோ அப்போ டெரிட்டோஃபைட்ஸில் செலாஜினல்லா கரெக்ட், சால்வினியா கரெக்ட். ஸோ டிரோப்திரிஸ் அப்படின்றவங்களும் கண்டிப்பாக டெரிட்டோஃபைட்ஸ் தான். பட் புக் லைனில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இவங்க 2 பேர் தான் வந்து எவல்யூஷன்ஸ்ல இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால போத் 1 and 2 இஸ் கோயிங் டு பி தி கரெக்ட், ரைட்? ஸோ ஆப்ஷனுக்கு தான் நீங்க ஒரு சில டைம் பிக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டிரோப்திரிஸ்ல இஸ் இட் ரைட் ஹோமோஸ்போரஸா வர்றதுனால ஸோ இட் இஸ் நாட் கன்சிடர் லைக் திஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஹோமோஸ்போரஸ், இவங்களாம் ஹெட்டிரோஸ்போரஸ் அப்படின்றதுனால we can pick up that one. 86க்கு வந்து 4th ஆப்ஷன் அப்படின்றத நம்ம பிக் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் 87th கொஸ்டின். So in gymnosperms, the seed that develops after the fertilization are naked. Sir, gymnosperms நாலே என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட், naked seeded plants-னே பேர். ஏன்னா சீடு வந்து எதனாலையும் கவர் பண்ணியிருக்காது, திறந்த விதைகளை கொண்ட தாவரம். யாரு? ஜிம்னோஸ்பெர்ம்ஸ். ஜிம்னோஸ்பெர்ம்ஸ். ஓகே, ஏன் சார் அதுல இருந்து சீடு வந்து அந்த எந்த பாலாலையும் கவர் பண்ணல, ஃப்ரூட்ஸ் ஏன் உருவாகல அப்படின்றது தான் கொஸ்டின்ஸ். ஓகே, ரைட். ஸோ ஹியர் சீட்ஸ் ஆர் வெரி ஸ்மால் அண்ட் நாட் விசிபிள் வித் த naked eyes. கிடையாது, தெரியும் நம்ம ஜிம்னோஸ்பெர்ம்ஸோட சீட்ஸ் வந்து கண்டிப்பா நம்மளால வெறும் கண்ணால பார்க்க முடியும். சீட்ஸ் ஆர் நாட் கவர்டு பை த எனி ஓவியூல் வால். நல்லா கவனிங்க, ஓவியூல் அப்படின்றவங்க தான் யாரா மாறுவாங்க, சீடா மாறுவாங்க. எஸ் எஸ். ஸோ இப்போ இந்த சீடை சுத்தி நாட் கவர்டு, என்ன கவர்ட் ஆகல, ஃப்ரூட்ஸ் உருவாகல. தட்ஸ் ஆல், ஃப்ரூட்ஸ் உருவாகல. ஸோ அப்போ யார் வந்து ஃப்ரூட்ஸா மாறுவாங்க, ஓவரி தான் வந்து ஃப்ரூட்டா மாறும். ஆஃப்டர் த ஃபெர்டிலைசேஷன் ஓவரி என்னவா மாறுவாங்க, ஃப்ரூட்டா மாறுவாங்க. ஒன்ஸ் அகைன் இந்த ஓவரியோடைய வால் வந்து ஃப்ரூட் வாலா மாறும். ஓவரியோடைய வால்னா வால் மாறும், ஃப்ரூட் வாலா மாறும். அதான் சீடை வந்து கவர் பண்ணியிருப்பாங்க, ரைட்? சீட்ஸ் ஆர் நாட் கவர்டு பை எனி ஓவரி வால். எந்த விதமான ஓவரியோடைய வால் அங்கே இல்லை. ஓவரில் என்ன இல்லை, வால் இல்லை, சுவர் இல்லை, சுற்பை சுவர் இல்லை. அதனால தான் அது என்ன இருக்கு, நேக்கடா இருக்கு. நேக்கட் சீடட் பிளான்ட்ஸ் ஏன் சொல்றோம், they are not covered by that any ovary wall. Okay, so அப்போ 87க்கு வந்து third option is going to be correct. Seeds are enclosed in the pericarp. இல்லை, பெரிகார்ப்ல கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க, ரைட்? இன் ஜிம்னோஸ்பெர்ம்ஸ். ஸோ ஜிம்னோஸ்பெர்ம்ஸோடைய சில சைலண்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜிம்னோஸ்பெர்ம்ஸ்ல கண்டிப்பா சில கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எவ்ரி இயர் ஒரு கொஸ்டின்ஸ் வருது. ஸோ ஜிம்னோஸ்பெர்ம்ஸோடைய எல்லா கன்சிடரேஷன் இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து அதனுடைய கேமிட் ப்ரொடக்ஷன்ஸ் எப்படி ஃபியூஷன் ஆகுறாங்க, ஃபெர்டிலைசேஷன்ஸ்க்கு யார் ஹெல்ப் பண்றாங்க, எல்லாமே பாயிண்ட்ஸ் ஜிம்னோஸ்பெர்ம்ஸ்ல கீ பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா, ரைட்? ஓவியூல்ஸ் ரிமைன் எக்ஸ்போஸ்ட் போத் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன். எஸ், ஓவியூல்ஸ் வந்து திறந்தே தான் இருக்கும், சூழ்கள் வந்து திறந்தே தான் இருக்கும். எதுக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா கருவுறுதலுக்கு முன்னாடியும் சரிதான், கருவுற்ற பின்னாடியும் சரிதான். ஓவியூல்ஸ் வந்து எந்த விதமான லேயராலும் கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிளான்ஸ் ஆர் மீடியம் சைஸ் ஆர் டால் ட்ரீஸ் ஆர் ஸ்டெப்ஸ். எல்லா வகையான பிளான்ஸும் இருக்கு ஜிம்னோஸ்பெர்ம்ஸ்ல. ஸ்மால் சைஸ் இருக்கலாம், மீடியம் சைஸ் இருக்கலாம், டால் ட்ரீஸ் காணப்படலாம். ரூட்ஸ் ஆர் ஜென்ரலி டேப் ரூட் சிஸ்டம். ஸோ ரூட் எப்பயுமே ஜிம்னோஸ்பெர்ம்ஸ்ல எப்படி இருப்பாங்க, டேப் ரூட் சிஸ்டம். அது மட்டும் இல்லாம சில டைம்ஸ் வந்து ஃபங்கல் அசோசியேஷன் வச்சிருப்பாங்க, மைக்ரோரைஸாவா இருப்பாங்க. சில டைம் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா கூட மிங்கிளா இருப்பாங்க, ரைட்? கொரலாய்டு ரூட்ஸ்னு சொல்லுவாங்க, மைக்ரோரைஸான்னு சொல்லுவாங்க. பைனஸ்ல வந்து மைக்ரோரைஸான்னு சொல்லுவாங்க, அதுல சைக்கஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொரலாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் ரூட்ஸ் ஆர் ஜென்ரலி டேப் ரூட் சிஸ்டம். ஸோ இதுல எதுலாம் ரைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ரைட்ஸ், ரைட்? ஏபிசி மூணுமே ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது, செகண்ட் ஆப்ஷன் வராது, தேர்ட் ஆப்ஷன் வராது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி தட் ஏபிசி மூணுமே ரைட் அப்படின்றதா 8th கொஸ்டின்ஸுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் 89th கொஸ்டின்ஸ். ஸோ கோனிஃபர்ஸ் ஆர் அடாப்டட் டு வித்ஸ்டாண்ட் த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ். ஸோ கோனிஃபர்ஸ் அப்படின்னா லீஃப் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க. ஓகே, ஊசி இலை காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க. அதை நம்ம என்ன சொல்றோம், கோனிஃபர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, ரைட்? எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ், ரொம்ப வெப்பநிலை அதிகமாக இருக்கிறதோ இல்லை ரொம்ப சில்னஸ் இருக்கிறதோ, ரொம்ப மாய்ஸ்ட் கண்டிஷன்ஸ், என்வரான்மெண்ட்ஸ்ல சில அடாப்டேஷன்ஸ். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸை அடாப்ட் பண்றதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோனிஃபர்ஸ் அப்படின்னாலே டெஃபினட்டா நீடில் லைக் லீவ்ஸ். எஸ், கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் சங்கன் ஸ்டொமேட்டா. இந்த லீஃபுக்குள்ள உள்பக்கமா ஸ்டொமேட்டா வந்து பொதிந்து காணப்படும்.
வெளியே இருந்துச்சுன்னா இந்த டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்றது உடனுக்குடன் நடக்கிறதுனால சங்கன் ஸ்ட்ரோமேட்டா சொல்லுவாங்க, உட்பொதிந்த இலைத்துளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, சங்கன் ஸ்ட்ரோமேட்டா. இதுவும் ரைட். திக் கியூட்டிக்கல். ஸோ கியூட்டிக்கல்ன்றது என்னது, ஒரு ஃபைனஸ்ட் ஸ்ட்ரக்சர் which is going to be covered in the leaf of the plants. ஓகே, ஸோ கியூட்டிக்கல் அப்படி சொல்லுவாங்க, ஃபைனஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு மெல்லிய ஒரு அடுக்கு. அது என்ன பண்ணாது அப்படின்னா வாட்டரை எவாபரேட் பண்றதை குறைப்பாங்க. கியூட்டிக்கல் என்ன பண்றாங்க, வாட்டர் வந்து இலையில இருந்து டிரான்ஸ்பிரேஷன்ஸ் நடக்காம, நீராவி போக்கு நடக்காம தடுக்கிறாங்க. இதுவும் ரைட்டு. ஸோ அப்போ கோனிஃபர்ஸ்ன்றவங்க 3 விதமான அடாப்டேஷன்ஸ் வச்சுறாங்க. ஸோ 89th வந்து 4th ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி த கரெக்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 19th கொஸ்டின்ஸ். ஓகே, which of the following features is not correct for all the gymnosperms? எல்லா ஜிம்னோஸ்பம்ஸுக்கும். ஸோ சம் ஜிம்னோஸ்பம்ஸ் கிடையாது, எல்லா ஜிம்னோஸ்பம்ஸுக்கும் என்ன வரல, நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. இமேஜின் அப்படியே நம்ம மைண்ட் சொல்லும், ஓவில்ஸ் ரிமைன் எக்ஸ்போஸ்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன், கரெக்ட். ஸோ நம்ம என்ன படிக்கலன்னா மிஸ்டேக் ஆகிடும். நாட் கரெக்ட் அப்படின்ற வேர்டை நீங்கள் கவனிக்காமல் விட்டுருந்தாலோ இல்லை ஹைலைட் பண்ணாமல் விட்டுருந்தீங்கனாலோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பண்ணுறீங்க, ரைட் அப்படின்னு போட்டுருக்கீங்க. என்ன கேட்டிருக்காங்க, தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இது ரைட்டு, அதனால இந்த கொஸ்டின் ரைட்டாக வராது. ரைட்டா? டாமினன்ட் ஃபேஸ் இஸ் ஸ்போரோஃபைட். எஸ். ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இமேஜின் பிரியோஃபைட்ஸ் தவிர மற்ற எல்லா பிளான்ட்ஸ்லையுமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போரோஃபைட் தான் டாமினன்ஸ். யார் வந்து டிபெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா கேமிட்டோஃபைட்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. டாமினன்ட் ஃபேஸ் இஸ் ஸ்போரோஃபைட், 2n ஸ்டேஜ். எஸ், கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் பிரசன்ஸ் ஆஃப் வெசல்ஸ் இன் ஜைலம். ஸோ ஜைலம் அப்படின்றது ஆஞ்சியோஸ்பர்ம்லையும் ஜிம்னோஸ்பர்ம்லையும் டிஃபரன்ஸாக இருப்பாங்க. ஸோ ஜைலம் வெசல்ஸ் இஸ் கோயிங் டு பி தேர் அப்சென்ட் இன் த ஜிம்னோஸ்பர்ம். ஜிம்னோஸ்பர்ம்ஸ்ல என்ன இருக்காது, ஜைலம் வெசல்ஸ் இருக்காது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஸோ இஸ் இட் டியூப்லா ஸ்ட்ரக்சர், வெசல் குழாய் மாதிரியான அமைப்பு. ஓகேவா? ஸோ என்ன இருக்காது, அதில் இருக்காது. ட்ரக்கிட்ஸு, வெசல்ஸு, பேரன்கைமா, ரைட். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸில் ஜைலத்தில் யார் வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்னா வெசல்ஸ் இருக்க மாட்டாங்க. எந்த பிளான்ட்ஸ்ல அப்படின்னா ஜிம்னோஸ்பர்ம்ஸ்ல. எண்டோஸ்பர்ம் பிரசன்ட் இன் ஃபீமேல் கேமிட்டோஃபைட்ஸ். எண்டோஸ்பர்ம்ஸ் அப்படின்றது பிரசன்ட் ஆயிருக்குமா சார் அப்படின்னா இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை மிஸ்டேக் பண்ணாங்க. ஸோ நீங்களும் யாரும் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஏன் சார் அப்படின்னா எண்டோஸ்பர்ம்ன்றது இஸ் இட் கோயிங் டு பி ரைட். இந்த இடத்துல வந்து என் ஸ்டேஜில் இருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஜிம்னோஸ்பர்ம்ஸ்ல எண்டோஸ்பர்ம்ன்றது என் ஸ்டேஜ். ஏன் சார் அப்படின்னா டபுள் ஃபெர்டிலைசேஷன்ஸ் அப்படின்றது ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ்ல மட்டுமே இருக்கக்கூடியது. டபுள் ஃபெர்டிலைசேஷன் எங்க நடக்கும், ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ்ல நடக்கும். எக் வந்து போலன் கிரெயின்ஸ் கூட இருந்து ஒரு மேல் கேமெட்ட முடியும். ஸோ அதே மாதிரியே 2n ஸ்டேஜில் இருக்கக்கூடிய போலார் நியூக்ளியை n+n அப்படின்னு சொல்லிட்டு 3n மாறக்கூடியது எண்டோஸ்பர்ம். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ்ல ஃபெர்டிலைசேஷன்ஸ்க்கானது அப்புறமா. பட் இங்க இருக்கக்கூடியதுல ஜிம்னோஸ்பர்ம்ஸ்ல டபுள் ஃபெர்டிலைசேஷன் கிடையாது. என் ஸ்டேஜில் இருக்கவங்க தான் ரைட். எண்டோஸ்பர்ம் ஃபார்ம் ஆகுமானா ஆகும். எண்டோஸ்பர்ம் எங்க இருக்கும், ஜிம்னோஸ்பர்ம்ஸ்ல இருப்பாங்க. ஸோ அப்போ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எது ஜிம்னோஸ்பர்ம் பொறுத்தளவுக்கு அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் வெசல் இன் த ஜைலம் அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சரா வரும். ஓகேங்களா? ரைட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த டுடே செஷன். So students, thank you very much for your watching. Right, please don't forget to subscribe Bodhi Park YouTube channel. And then once again I am remembering that one. So here, anybody want to more questions related to that, need biology, you can download that Bodhi Park Bodhi Park Play Storeல இருந்து Bodhi Park ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சீங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை மறக்காம ஷேர் பண்ணுங்க. ரைட். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Okay, all the best for all the students, those who are waiting for the NEET 2026. All the best students. Thank you very much. We will see tomorrow classes. Okay, thank you.